ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ள பஞ்சு போல் வெளியே நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் கோதுமை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பவுல் நிறைய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், பால் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட்டு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வெல்லத்தை நம்ம காய்ச்சிடணும். அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். ஏலக்காய் தட்டி போட்டு காய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு வெல்லம் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 2 ஏலக்காய் கல்லில் இடித்து போட்டிருக்கேன். இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு கோதுமை அதில் போட்டுக்கலாம். கோதுமை போட்டாச்சு. அதுக்கப்புறமா காய்ச்சின வெல்லத்தை வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். வடிகட்டியாச்சு. அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். போட்டு விஸ்க் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவில் இருக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணி நம்ம எண்ணெயில் ஊற்றி இந்த சூப்பரான கோதுமை அப்பம் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாம். இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடும் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கோதுமை அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோதுமை அப்பம் ரெடி. கோதுமை மாவில் நம்ம செய்யறதுனால சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் என்னெல்லாம் ரெசிபி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you for watching.